குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. இனிய காலை வணக்கம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்று மே 27 ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மே 25லேருந்து டெம்பரேச்சர் ஏற போதும் நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி ஏற ஆரம்பிச்சிச்சுப்பா. ஓகேங்களா. நேற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் அதாவது நார்த்து சைடில் இருக்க மாவட்டங்கள் உதாரணத்துக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செம்மையாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சுப்பா. சுமார் 110 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரன்ஹீட்டு வந்து வெப்பம் வந்து அதிகமாகிடுச்சு. சுமார் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிருக்குப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இந்த மாதிரியான டெம்பரேச்சர் எப்போ இருந்துச்சுன்னா மே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சோ அதே ஃபார்முக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகரிச்சுனே வருது இப்போ. ஓகேங்களா. போன வாரம் அதாவது ஒரு மே 15, 16ஆம் தேதி ஒரு மே 3rd வீக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த சூழ்நிலை மொத்தமாக போய் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஃபுல்லாகவே டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிச்சிச்சுப்பா. இந்த ஏப்ரல் லாஸ்ட்டு மே ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் செம்ம உச்சத்துக்கு போச்சுல, அதே சூழ்நிலை தான் இப்போ உருவாயின்னு இருக்குது. இன்றைக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். அதாவது ஒரு மே 30ஆம் தேதி 28ஆம் தேதிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி தள்ளிடும். இதோட தாக்கு குறைய எவ்வளோ நாள் ஆகுன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன ஓரிரு வாரங்கள்னால் இன்னும் கொஞ்சம் வாரம் கழிச்சு தான் டெம்பரேச்சரு குறைஞ்சி நார்மல் நிலைக்கு வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து டெம்பரேச்சர் குறைய வருஷம். ஆனால் இந்த வருஷம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க டெம்பரேச்சர் விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகி வெயிலால் கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மே ஸ்டார்டிங்கில் என்ன வெயில் இருந்துச்சோ அதே வெயில் தான் இப்போ வந்து அதிகரிச்சுனே வருது. இதனால் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி விடுமுறையை நீட்டிக்க அதாவது கூடுதல் விடுமுறையை வழங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுப்பா. ஓகேங்களா. ஸோ ஜூன் 6 தரகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கூடுதல் விடுமுறை வழங்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கூடுதல் விடுமுறை வழங்குற மாதிரி இருந்தால் ரீஓப்பன் எப்போ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6 சொல்லியிருந்தாங்கப்பா. ஜூன் 6 என்ன கிழமைனா வியாழக்கிழமை வருது. ஒரு வேளை ஜூன் 10ஆம் தேதி கூட திறக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. டெம்பரேச்சரை பொறுத்து சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமே நார்மல் ஆகிற மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6 திறக்க வேண்டிய பள்ளியை எப்படியோ வியாழக்கிழமை திறந்தால் அவ்வளோவோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரப்போதில்லை. டைரெக்டாக மண்டே கூட வரலாம் ஜூன் 10ஆம் தேதி. அதை கருத்தில் கொண்டு மேபி ஜூன் 6ஆம் தேதி திறக்கிற பள்ளியை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வாய்ப்புகள் இருக்குப்பா. ஏன்னா 10ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை வருது. ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா டெம்பரேச்சர் குறைய இன்னும் டைம் எடுத்துக்குதுன்னா ஜூன் 17ஆம் தேதி ஷியோராக திறந்துடுவாங்கப்பா. அதில் டவுட்டுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு கூடுதல் விடுமுறை வழங்குற மாதிரி இருந்தால் ஒன்று ஜூன் 6லேருந்து ஜூன் 10க்கு வந்து தள்ளி வச்சுருவாங்க ரீஓப்பனை. ஒரு கூடுதலாக 3 நாள் வந்து விடுமுறை வழங்கி, இல்லை டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது குறைய டைம் எடுத்துக்கோன்னா கண்டிப்பாக ஜூன் 17ஆம் தேதி ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுட்டு உங்களுக்கு ஜூன் 17ஆம் தேதி திறந்துடுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா ஜூன் 17ஆம் தேதினா ஜூன் 3rd வீக்ப்பா. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 3rd வீக்கு உங்களுக்கு ரீஓப்பன் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் 6 ரீஓப்பன் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஜூன் 4ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ விடுமுறை நீட்டிக்கிறோன்னு சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட் வர சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு விடுமுறை நீட்டிச்சிருக்கோம், அதாவது 1 வீக் வந்து எக்ஸ்ட்ரா லீவ் வந்து ஹாலிடே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்ப்பா. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் ஏறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் கொடுப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் வரப்போகுதுப்பா. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.